Welcome to our channel Madras Mandi. நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே வெல்கம்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி, அதாவது சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரெசிபியை வந்து எங்கள் மம்மி ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ஸில் ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சு தருவாங்க. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Let's get started. Cook with my mom. சர்க்கரை பொங்கல் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறதை இப்போ நம்ம பார்க்கலாம். 1 கப்பு பச்சரிசி, அதாவது 150 கிராம் பச்சரிசியை 4-5 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 7 கப் தண்ணி வச்சு 10 நிமிஷம் வச்சுருக்கோம். வெல்லம் வந்து 150 கிராம் அரிசிக்கு 250லிருந்து 300 கிராம் வெல்லம் எடுத்திருக்கோம். கப் அளவில் பார்த்தீங்கன்னா 1 கப்பு பச்சரிசிக்கு 1.25லிருந்து 2 கப்பு வரைக்கும் வெல்லம் எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை உங்களுக்கு தேவையான அளவு. நெய் 50 கிராம் நெய் எடுத்திருக்கோம். 4 ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது மட்டும்தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதில் நம்ம பச்சை கற்பூரம் யூஸ் பண்ண போகிறதில்ல, பாசிப்பருப்பும் யூஸ் பண்ணலை. அதே போல் வந்துட்டு பால், தேங்காய் துருவல் அந்த மாதிரி எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை. ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த மிக சுலபமாக செய்கிற இந்த சக்கரை பொங்கல் ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அரிசியும் தண்ணியும் இருக்கிற பொங்கல் பாத்திரத்தை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக கல்யாணம் ஆனவங்க, பிகினர்ஸு, அவங்கெல்லாம் வந்துட்டு கோயிலில் போய் கூட வந்துட்டு பொங்கல் வைப்பாங்க. ஸோ கோயிலில் போய் நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கும் இந்த மெத்தடில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா தனியாக வந்து நம்ம இதில் வந்து வெல்லத்தை பாகு காய்ச்சி சேர்க்க போகிறதில்ல. அதே போல் வந்துட்டு இதுக்கு பாத்திரங்களும் நிறைய செலவாகாது. பாருங்கள், 5 நிமிஷத்தில் வந்துட்டு நமக்கு வந்து பொங்கல் அழகாக பொங்கி வருது. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பார்த்திங்கன்னா ரைஸ் பாதி வெந்திருக்கு. இன்னும் நல்லா ரைஸ் வந்து குழைவாக வெந்து வரணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த மெத்தடில் நம்ம பொங்கல் செய்யும்போது பொங்கலுக்கு தனியாக வந்து குக்கர் வச்சு ரைஸை வேக வைக்கணும். அப்புறம் வந்து பாகு காய்ச்சறதுக்கு தனியாக ஒரு பாத்திரத்தில் செய்யணும். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. 2 பாத்திரம்தான். ஒன்று பொங்கல் வைக்கிற பாத்திரம், இன்னொன்று முந்திரி திராட்சை தாளிக்கிற பாத்திரம். இப்போ இந்த ஸ்டேஜில் அரிசி நல்லா வெந்து வந்திருக்கிற ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 கப் வெல்லத்தை வந்து இந்த அரிசி கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வரும். அது வரைக்கும் வந்து நம்ம நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். வெல்லத்தை நம்ம பாகு காய்ச்சாதால அந்த வெல்லம் வந்து நல்லா வத்தி வரும். அது வரைக்கும் நம்ம வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது ஆகிறதுக்கு 7லிருந்து 8 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெல்லம் சேர்ந்து வந்திருக்கு அரிசி கூட. பொங்கல் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அடி பிடிக்காத மாதிரி கலரி விட்டுக்கணும். கலர் பார்த்தீங்களா, நல்லா வந்து பாகு வெல்லமாக எடுத்திங்கன்னா இன்னும் கூட நல்ல கலராக வரும். இது வந்து நார்மல் வெல்லம் தான். ஸோ மீடியமான கலரில் இருக்குது. இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு பொங்கல். நல்லா குழைவாகவும் வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம இதை இறக்கி வச்சிடுறோம். இப்போ முந்திரி திராட்சை தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பேன் வச்சுட்டு அதில் எடுத்து வச்சிருக்கிற 50 கிராம் நெய் சேர்த்துக்கிறோம். நெய் உருகுனதும் அதில் முந்திரி ஃபஸ்ட்டு சேர்த்துக்குவோம். முந்திரி நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமா திராட்சை சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், முந்திரி நல்லா பொன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ திராட்சை சேர்த்துட்டு அது பலூன் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம இறக்கி வச்சிருக்கிற பொங்கலில் இதை போடணும். பாருங்கள், பொங்கல் இப்போவே கொஞ்சம் செட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பொங்கலில் இந்த தாளிச்ச முந்திரி திராட்சையை போட்டு வாசனையே ரொம்ப நல்லா, ஃப்ளேவர் நல்லா இருக்குது. இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காய் பொடியும் போட்டுடுறோம்.
போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு அது கலரும் போதே அந்த பொங்கலோடைய டெக்ஸ்சர் வந்து நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஆறுனதுக்கப்புறமா நல்லா செட் ஆகி வரும். இப்போ நம்ம இதை பாப்பாவுக்கு சர்வ் பண்ணி கொடுக்கலாம். நம்மளோட சக்கரை பொங்கல் ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்பவே டெம்ப்டிங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம சக்கரை பொங்கல் டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற முந்திரியை டேஸ்ட் பண்ணலாம். ஸோ யம்மி. இப்போ நம்ம சக்கரை பொங்கலை டேஸ்ட் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து எப்போவுமே இந்த சக்கரை பொங்கல் வந்து ஒரு ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது வந்து ரொம்பவே யம்மியாக இருக்குது. நான் வந்து வீடியோக்காக சொல்ல, ரியலி யம்மியாக இருக்குது. இதை வந்து சக்கரை பொங்கல்னு சொல்கிறத விட ரைஸ் அல்வான்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் வீட்டில். அண்ட் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே என்டர்டைன்மெண்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் டாடா பை பை ஃப்ரம் ஸ்ரீ ஐஸ்வர்யா. Bye.